ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் டே 2 இன் லாஸ் வேகாஸ். தேர்ஸ்டே அன்றைக்கி, அதாவது டிசம்பர் 26 அன்றைக்கி எடுத்த மினி விலாக் தான் இது. நாங்கள் லாஸ் வேகாஸில் கிட்டத்தட்ட 6-7 நாள் இருந்ததுனால ஒரு 3 நாள் போதும் லாஸ் வேகாஸ் பார்க்குறதுக்கு. பக்கத்தில் 1-2 ஃபேமஸான நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குது. ஸோ அதை கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். எங்கெங்கே போகலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். பட் எந்தெந்த அன்றைக்கி போகலான்னு அங்கே போய் தான் முடிவு பண்ணோம். நாங்கள் ஆல்ரெடி இங்கேருந்து கிளம்போது வீக் டேஸில் ரெண்டல் காரே காமிக்கல. சரி எதுக்கும் இருக்கட்டும்னு வீக்கெண்டில் புக் பண்ணோம். பட் வீக்கெண்டில் பாஸ்கரோட ஃப்ரெண்டு ஒரு அண்ணா வந்து பார்க்க வரேங்கன்றதுனால நாங்கள் வந்து வீக் டேஸ்லேயே அந்த நேஷ்னல் பார்க்கெல்லாம் போகலாம் அப்படின்ட்டு ரெண்டல் கார் எடுக்கிறதுக்காக போகணும். செம்ம கூட்டம். அதாவது ஏர்போர்ட் பக்கத்தில் ஏகப்பட்ட கார் ரெண்டல் இது இருக்குது. ஆனால் ஒன்றுமே கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்ட்ரிப்போட நார்த் சைடில் வந்து ஒரு ரெண்டல் ஏரியா இருந்துச்சு. அங்கே போய் கேட்டோம், அங்கேயும் கிடைக்கல. ஃபைனலாக வந்து என்டர்பிரைஸ் காரில் திடீர்னு எதிர்ச்சியாக சரி இது ஒன்று மட்டும் ட்ரை பண்ணலான்னு போகணும். கரெக்டாக ஒரு 1:30-1:45 மணிக்கு எங்களுக்கு வந்து கார் கிடச்சிட்டு காலையில் ஹோட்டல்லேருந்து கிளம்போது ரித்திகாவுக்கு மட்டும் அந்த சீஸ் டேனிஷ் வாங்கி கொடுத்தோம். அது மட்டும் தான் அவள் சாப்பிட்ருந்தா. அதுக்கப்புறம் ஸ்கால்ஸ்கே அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு உடனே கிளம்பிட்டோம். எங்களுக்கு அங்கேருந்து ஒரு 2.5 hours ட்ராவல் இருந்த டெத் வேலி அப்படிங்கிறது. இந்த ரோடே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இவ்வளோ லாங்கான ரோடு நான் இது வரைக்கும் லைஃப் டைமில் பார்த்ததே இல்லை. ஒரு மலையை நோக்கி நம்ம அதிலே போயிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு டிரைவ். ஆனால் பயமாக இருந்தது. நாங்கள் மட்டும்தான் ஆல்மோஸ்ட் தனியாக கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் மேலே போகணும். யாருமே இல்லை, ஏன்னு தெரியல. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் இருக்க டெத் வேலி நேஷனல் பார்க்கு தான். நம்ம லாஸ் வேகாஸ்லேருந்து நம்ம கிட்ட இருக்க பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்ரெஸ்கி பாயிண்ட்ன்றது. அங்கே தான் வந்தோம். இது ஒன்று தான் பார்க்க முடிஞ்சது. இன்னொன்று வந்து பேட் வாட்டர் பேசன் ஒரு இடம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காலே வந்து சீ லெவலை விட லோவஸ்ட் பாயிண்டில் இருக்கிறது வந்து அந்த பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பகலில் பார்த்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். எங்களுக்கு ஒரு 10 minutes ஹார்ட்லி கிடச்சது டைமு. பட் அட்லீஸ்ட் அன்றைக்கி நாங்கள் ரெண்டல் கார் எடுத்து இந்த இடம் சுற்றி பார்த்ததே எங்களுக்கு சந்தோஷம் தான். ஸோ இங்கே வரீங்கன்னா ப்ராப்பராக அந்த ரெண்டல் காரெல்லாம் என்னென்னைக்கு எடுக்கணும்னு முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட் வே. ஏன்னா செம கூட்டமாக இருக்குது. எல்லாத்துக்கும் க்யூவில் நிற்க வேண்டியதாக இருக்குது. பட் எங்களுக்கு இந்த இடம் போயிட்டு வந்ததே ரொம்ப சந்தோஷம் அந்த அன்னைக்கு.